2024-25ஆம் ஆண்டில் போலி ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 200 நோட்டுகளின் எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ளதாக ஆர்பிஐ தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி இந்திய மக்களுக்கு முக்கிய உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவில் போலி ரூபாய் 500 மற்றும் 200 நோட்டுகளின் எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளதால் கள்ள நோட்டுகளின் பிரச்சினை மீண்டும் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய அறிக்கையின்படி போலி ரூபாய் 500 நோட்டுகள் 37.3% அதிகரித்துள்ளனர். அதே நேரத்தில் போலி ரூபாய் 200 நோட்டுகள் 13.9% அதிகரித்துள்ளனர். இதற்கு நேர்மாறாக ரூபாய் 10, 20, 50, 100 மற்றும் 2000 போன்ற பிற மதிப்புகளின் போலி நோட்டுகளில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மொத்தம் 2,17,396 போலி ரூபாய் நோட்டுகள் கண்டறியப்பட்டன. இவற்றில் 4.7% மட்டுமே ரிசர்வ் வங்கியால் பறிமுதல் செய்யப்பட்டனர். மீதமுள்ள 95.3% மற்ற வங்கிகளால் பறிமுதல் செய்யப்பட்டனர். இந்த கவலையளிக்கும் போக்கு பொது விழிப்புணர்வுக்கான அவசர தேவையும் உண்மையான ரூபாய் நோட்டை அடையாளம் காண்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. அசல் ரூபாய் 500 நோட்டு மகாத்மா காந்தி தொடரை சேர்ந்தது மற்றும் கல் சாம்பல் நிற வண்ண திட்டத்தை கொண்டுள்ளது. இது 66 மில்லிமீட்டர் 150 மில்லிமீட்டர் அளவை கொண்டுள்ளது. முன்பக்கத்தில் இது தேவநாகரியில் 500 என்ற எண், மகாத்மா காந்தியின் உருவப்படம் மற்றும் அசோக தூண் சின்னம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. முக்கிய பாதுகாப்பு அம்சங்களில் நிறம் மாறும் பாதுகாப்பு நூல், மைக்ரோ எழுத்து, வாட்டர்மார்க் மற்றும் ஒளியியல் ரீதியாக மாறக்கூடிய மை ஆகியவை அடங்கும். பார்வை குறைபாடுள்ளவர்கள் நோட்டை அடையாளம் காண உதவும் வகையில் 5 இரத்த கோடுகள் மற்றும் உயர்த்தப்பட்ட அடையாள குறிகளும் உள்ளனர். நோட்டின் பின்புறத்தில் செங்கோட்டையின் படம், ஸ்வச் பாரத் லோகோ மற்றும் ஒரு மொழி பலகை ஆகியவை உள்ளனர். மகாத்மா காந்தி தொடரின் ஒரு பகுதியாக இருக்கும் ரூபாய் 200 நோட்டு பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் உள்ளது மற்றும் 66 மில்லிமீட்டர் x 146 மில்லிமீட்டர் அளவிடும். இதில் மகாத்மா காந்தியின் உருவப்படம், தேவநாகரியில் 200, நிறமாறும் பாதுகாப்பு நூல் மற்றும் மைக்ரோ டெக்ஸ்ட் ஆகியவை இடம்பெற்றுள்ளனர். இது உயர்த்தப்பட்ட அச்சு, இரத்த கோடுகள் மற்றும் பார்வையற்றோருக்கான அடையாள குறிகள் உட்பட 17 தனித்துவமான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. பின்புறத்தில் சாஞ்சி ஸ்தூபா, ஸ்வச் பாரத் லோகோ மற்றும் ஒரு மொழி பலகை ஆகியவை உள்ளனர். அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்க இந்த அம்சங்கள் மிக முக்கியமானவை. 2024-25ஆம் ஆண்டில் 1,17,722 போலி ரூபாய் 500 நோட்டுகள் மற்றும் 32,660 போலி ரூபாய் 200 நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ரிசர்வ் வங்கி அறிக்கை வெளிப்படுத்துகிறது. இரண்டும் முந்தைய ஆண்டை விட அதிகம். இதே போன்ற போதிலும் கைப்பற்றப்பட்ட மொத்த கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை 2022-23இல் 2,25,769 இருந்தது. 2024-25இல் 2,17,396 சற்று குறைந்துள்ளது. ரிசர்வ் வங்கியை விட தனியார் வங்கிகளே இந்த போலிகளில் பெரும்பாலானவற்றை அடையாளம் காண்பதற்காக பொறுப்பாக இருந்தன. போலி நாணயங்களுக்கு பலியாவதை தவிர்க்க தனிநபர்கள் ரூபாய் நோட்டுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு குறிப்பாக 200 மற்றும் 500 மதிப்புள்ள நோட்டுகளை கவனமாக ஆராய வேண்டும். 17 பாதுகாப்பு அம்சங்களையும் படிக்க ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்க்கவும். ரூபாய் நோட்டுகளை எப்போதும் சரியான வெளிச்சத்தில் சரிபார்க்க வேண்டும். வண்ண மாற்றங்கள், அமைப்பு மற்றும் வாட்டர்மார்க் ஆகியவற்றை கவனிக்க வேண்டும். ஒரு போலி நோட்டு கண்டறியப்பட்டால் அதை உடனடியாக அருகிலுள்ள வங்கி அல்லது காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டியது அவசியம்.